படத்தில். ஆல்மோஸ்ட் எல்லாமே படத்தில் வர எல்லா கேரக்டர்ஸும் முக்கால்வாசி வந்து அவரை ரொம்ப ஃபாலோ பண்ணுற ஆளுங்களை தான் இந்த படத்தில் இருக்க முக்கால்வாசி கேரக்டர்ஸு. பூஜா ஹெக்டே ஸ்ட்ரைக்ஸ் அகைன். ஸோ அவங்க நடித்த ஒரு படம் விளங்கின மாதிரி எனக்கு இது வரைக்கும் தெரில. ஸோ இந்த படமும் அதே தான், சேம் கேட்டகரி. விஜய் வந்து டிப்பிக்கலாக அவர் என்ன பண்ணுவாரோ அதே தான் பண்ணியிருக்காரு. மாஸ் சீன்ஸ், எலிவேஷன்ஸ் அதெல்லாமே நல்லாயிருக்கு, ஓகே. பட் பஞ்ச் டைலாக்ஸ்லாம் ரொம்ப டூ மச், ஓவர் பஞ்ச் டைலாக்ஸ். சிலதெல்லாம் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்டாக இருந்துச்சு. அதுவும் அந்த எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ்லாம் வந்து நான் சிங்க். அதெல்லாம் வந்து எதுக்கு அதை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி போட்ட மாதிரி இருந்தது அதெல்லாம். ஸோ டோட்டலி நான் சிங்க். படத்தில் எனக்கு பாசிட்டிவ்னு என்னன்னே சொல்ல தெரியல. பாசிட்டிவ்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அனிருத்தோட சாங்ஸ் அண்ட் அனிருத்தோட பிஜிஎம் தட் இஸ் ஹெல்ப் த மூவி. இன்ஃபேக்ட் அது இல்லைனா எனக்கு என்னன்னே தெரில படத்தில். ஏன்னா அவரோட அந்த பிஜிஎம்மும் சாங்ஸும் தான் படத்தை ரொம்ப எலிவேட் பண்ணுது. மற்றபடி படத்தில் எனக்கு வேறு பாசிட்டிவ்ஸ்ன்னு சொல்கிறதே எனக்கு இன்னொன்று, இந்த படத்தோட விஎஃப்ஸ்லாம் அவ்வளோ கொடூரமாக இருந்துச்சு. 500 கோடி பட்ஜெட்டுன்னானுங்க. 500 கோடி எங்கடா போட்டீங்க? 500 கோடி செலவு பண்ணால் அதோட அந்த வேல்யூவே தெரியலையே படத்தில். 500 கோடி பட்ஜெட்டுன்னானுங்க, விஎஃப்எக்ஸ்லாம் அவ்வளோ கொடூரமாக இருக்குது. ஏஐலாம் வந்துட்டு ஏனோ தானே எடுத்து போட்டிருக்கானுங்க ஏஐ விஷுவல்ஸ்லாம். ஸோ எனக்கு படம் சுத்தமாக செட் ஆகல. டோட்டல் டிசப்பாயின்மெண்ட். எனக்கு படம் எப்படா முடியுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த எண்டுன்னு போட்டோன்னே ஏஞ்சி வந்துட்டு அதுக்கப்புறம் வேறு என் கிரெடிட், போஸ்ட் கிரெடிட் வேறு ஏதோ சீன்ஸ்லாம் ரோல் ஆகிட்டு இருந்தது. ஐ திங்க் அது வந்து ஃபார் ஃபேன்ஸ்ன்னு நினைக்கிறேன். பட்டு நான் வெரி டயர்ட், ஸோ ஐ ஜஸ்ட் கேம் அவுட். நிறைய பேர் அந்த மாதிரி வந்துட்டு இருந்தாங்க. ஐ மீன் எனக்கு இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ட்லி த மிஸ்டேக் இஸ் ஹிஸ் மிஸ்டேக். ஏன்னா ஒரு லாஸ்ட் படம் அவர் டிசைட் பண்ணிட்டாரு. யூ ஷுட் ஹவ் கான் வித் அன் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட். அவர் ஒரு நல்ல டேரக்டர் வச்சு, ஐ மீன் ஹெச் வினோத் இஸ் அ குட் டேரக்டர், அவரோட ஒரிஜினல் ஸ்கிரிப்டே பண்ணிடலாம். எதுக்கு இந்த பகவந்த் கேசரியெல்லாம் ரீமேக் பண்ணி, அதுவும் கடைசி படத்தை ஃபேன்ஸ் ஆல்சோ ஈவன் ஹிஸ் ஃபேன்ஸ் முட்டு கொடுப்பாங்க இப்போ அது பயங்கர படம்ட்டு. பட் டீப் டவுன் தே நோ இட்ஸ் அ ஷிட்டி மூவி அப்படின்ட்டு. ஸோ தே டிசர்வ் பெட்டர் தான் எனக்கும் தோணுச்சு. காமெடிலாம், அதாவது சிஎம் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சு சிஎம் ஹாஸ்டேஜ் ஓடுமே பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்போ வந்து பிரியாமணி உள்ளே வரும். பிரியாமணி கேட் வாக் பண்ணிட்டு வராங்க. கேட் வாக் பண்ணிட்டு வந்து நான் தான் கண்ட்ரோலுக்கு போகிறேன் அப்படின்னு. அது என்ன சீனு? நீ எப்படி நடந்து வரணும்? நீ ஒரு சிஎம் உன்னை பிடிச்சி வச்சிருக்காங்க, நீ எப்படி பேசணும் அந்த சீனில்? கடவுளே, காமெடியாக தான் இருந்துச்சுங்க. நிறைய சீன்ஸ் ரொம்ப காமெடியாக தான். பாபி டியோலே அப்படி தான், ஒரு பயங்கரமான வில்லனாக காமிச்சிட்டு ஒரு சீன் பார்ப்பா ஜோக்கர் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பார். அவ்வளோதான் கைஸ். இதில் படத்தை பற்றி பேசுறது பெருசாக எதுவும் இல்லை. ஸோ படம் நீங்கள் unless or until you want to see Vijay on screen, go and watch it in theatre. Otherwise wait and watch in OTT. Not worth your money, not worth your time. That's it guys. I'll see you guys in another review. Till then, take care.